Hello everyone. இந்த வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings calculation எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த டேப்லர் காலமை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிடணும். உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினிங், மிடில், எண்டு, அதே மாதிரி மந்த்லி, குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் 6 months, லாஸ்ட் 6 months. ஸோ மந்த்லி கொடுத்து பிகினிங் ஆஃப் த மந்த்ல விட்ரா பண்ணுறான் பார்ட்னர் அப்படின்னா நீங்கள் 6 1/2 ஆவரேஜ் பீரியடை கன்சிடர் பண்ணுவீங்க. அதே மாதிரி மிடில்னா 6, எண்டுனா 5.5. குவார்ட்டர்லிக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி பிகினிங் அப்படின்னா 7.5, குவார்ட்டர்லி மிடில் அப்படின்னா 6, குவார்ட்டர்லி எண்டுனா 4.5. ஃபர்ஸ்ட் 6 months கொடுத்துருக்காங்கன்னா பிகினிங் 9.5, 9, 8.5. லாஸ்ட் 6 monthsனா 3.5, 3, 2.5. இவ்வளோதான். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சம் வேணால் போடலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கில். இது நீங்கள் 6.5 இப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, நார்மல் ஃப்ராக்ஷன் அவன் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 6 2s 12 + 1 13/2. 13/2 இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சு சம்மில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைன், நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் நத்திங் இஸ் கிவன், அஸ்யூம் 6 months. இப்போ மந்த்லி, குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் 6 months, லாஸ்ட் 6 months எதுவுமே கொடுக்கல, எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுக்கல அப்படின்னா 6 months அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். 6/12 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த 6/12 எப்போ எடுப்போம் அப்படின்னா கொஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் 6/12 எடுக்கணும். பெர் ஆனமே கொஷனில் கொடுக்காம ஜஸ்ட் 10% அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6/12 எடுக்க வேணாம்னு அர்த்தம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். வித்தவுட் பெர் ஆனம் ஜஸ்ட் டேக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோன். நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 36. ராம் அண்ட் மோகன் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ விட்ரா பண்ணுறாங்கன்னா ராம் வந்து 1,20,000 அண்ட் மோகன் வந்து 80,000 விட்ரா பண்ணுறான். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் அட் 6% per annum. ஓகே, ஆன் த drawings. What is the amount of interest chargeable from each partner? இப்போ நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எந்த டைமில் எப்போ விட்ரா பண்ணியிருக்காங்கன்றது சொல்லவே இல்லை. ஆன் த ஹோல் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஆனம்க்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ விட்ரா பண்ணாங்கன்னு கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப வாட் டிட் வி சி? ஆவரேஜாக 6 months எடுக்கணும்னு பார்த்தோமா, அதுதான் இப்போ பண்ணணும். இப்போ calculation ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஃபர்ஸ்ட் ராம்க்கு கால்குலேட் பண்ணிடலாம். ராம் எவ்வளோ விட்ரா பண்ணுறான்? 1,20,000 மல்டிப்ளைட் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? 6%னா 6/100 மல்டிப்ளைட் வித் we assume it as 6 months, 6/12. So when you calculate you get rupees 3,600. We'll calculate for Mohan now. Mohan எவ்வளோ விட்ரா பண்ணுறான்னா 80,000 multiplied with same 6% and same 6/12. We get rupees 2,400. So in the 2,400 and 3,600 the interest on drawing. 37th ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பிரிட்ஜ் அண்ட் மோகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ விட்ரா பண்ணுறான்? பிரிட்ஜ் வந்துட்டு 48,000, மோகன் வந்துட்டு 36,000. ஓகே, டியூரிங் த இயர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டியூரிங் த இயர், evenly in the middle of every month. According to the partnership deed, interest on drawing is to be charged at 10% per annum. ஓகே, இந்த கொஷனையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த சேம் திங் அப்ளைஸ். 6/12 தான் இங்கேயுமே வரும். ஓகே, ஏன்னா நம்ம டேப்லெட் காலம்ல என்ன பார்த்தோம்? மந்த்லி பார்த்தோம், குவார்ட்டர்லி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 months, லாஸ்ட் 6 months. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்தில் இப்படி
கிராஜுவலாக விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ 6/12 தான் போடணும் இதுக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ்க்கு 48,000 multiplied with interest rate வந்து 10% multiplied with 6/12. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு ₹2,400 வந்துடும். அதே மாதிரி மோகனுக்கும் 36,000 multiplied with 10/100 multiplied with 6/12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1,800 வந்துடும். அவ்வளோதான். Question number 38 பார்க்கலாம் இப்போ. They withdrew 10,000 on 15th day of every month. ஸோ இங்கே மந்த்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. அது 15th of every monthனா மிடில், கரெக்டா? Monthly middle. He withdraws in the middle of every month. Interest on drawing was to be charged at 12% per annum. Calculate interest on Dev's drawing. Okay. இப்போ பாருங்க, மந்தோட மிடில்னா என்ன எடுக்கணும்? ஆவரேஜ் பீரியட் 6 எடுக்கணும். ஸோ இதுக்கு ஆவரேஜ் பீரியட் வந்து 6. Calculate interest on Dev's drawing கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 38. Interest on Dev's drawings. தேவ் எவ்வளோ விட்ரா பண்ணுறான்? ஒரு மாதமும் மிடில் 10,000 விட்ரா பண்ணுறான். அப்படி என்றால் 10,000 multiplied with 12 வருமா? ஏன்னா ஒரு 1 இயரில் உங்களுக்கு 12 months இருக்கு. ஒன் மந்த்தும் அவன் 10,000 விட்ரா பண்ணுறான். அப்போ 10,000 into 12 for 12 months, அதாவது 1 இயருக்கு multiplied with interest எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12% multiplied with average period என்ன பார்த்தோம்? 6/12. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? ₹7,200. 39th ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இன் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஹேஸ் வித்ட்ரான் 9,000 at the end of each quarter. ஓகே, எண்ட் பார்த்துக்கணும், குவார்டர் பார்த்துக்கணும். throughout the year. Calculate the interest on drawing at the rate of 6% per annum. Fine. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா 1 இயருக்கு எத்தனை குவார்ட்டர் இருக்கு? இப்போ குவார்ட்டர் அப்படின்னாலே 1/4, கரெக்டா? ஸோ இப்போ ஒன் இயர்ல எவ்வளோ குவார்ட்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஒரு குவார்ட்டர்லையும் 3 months. இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வந்துடும். 12 months. அப்போ நீங்கள் குவார்ட்டர்லி அப்படின்னு பார்த்தாலே மறக்காம 4ஓட மல்டிப்ளை பண்ணிடணும். போன சம்ல மந்த்லின்னு கொடுத்துருந்ததுனால எதோட மல்டிப்ளை பண்ணீங்க? 12ஓட மல்டிப்ளை பண்ணீங்க. குவார்ட்டர்லின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to இங்கே 9,000 ட்ரா பண்ணுறாங்க. குவார்ட்டர்லினால into 4 multiplied with interest rate 6% multiplied with end of quarter. இப்போ tabular column நீங்க பார்க்கணும். end of the quarter na 4 1/2 divided by 12. இப்போ நீங்க simplify பண்ணணும். ஸோ இந்த 4 1/2 divided by 12 இருக்கிறத வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். இது இப்படி சிம்பிளாக எழுதிக்கலாம். 4 2 8 + 1 9/2. 9/2 into
1/12 இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த கீழே இருக்கிற 12 செப்பரேட்டாக இப்படி 1/12 அப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஆன்சர் இஸ் rupees 810.